எல்லோருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்துல மிகப்பெரிய செய்திகள் அப்படின்றது வருது. சாதாரணமா நினைச்சுக்காதீங்க. அதாவது பத்மநாபன் கமிட்டி அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பரபரப்பான நியூஸா அடுத்த வாரத்துல பேசப்படுகிறது. ஏற்கனவே செபி வந்து இந்த கமிட்டிய அமைச்சு ரீட்டெயில் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் போய் ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடர்ஸ் கிட்ட மானாவாரியா லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீட்டெயில் ட்ரேடர்ஸை காப்பாற்றணும், அவங்கள எஃப்என்டோல அதிகமாக வரக்கூடாம பண்ணணும், நல்ல பணபலம் படைத்தவர்கள் தான் உள்ள வரணும், அதுக்கெல்லாம் ஏதாவது ஐடியா சொல்லுங்க அப்படின்ற மாதிரி இந்த பத்மநாபன் கமிட்டி வச்சு ஆராய்ஞ்சு அவங்க கொடுத்த அவுட்கம்மை அடுத்த வாரத்தில் டிஸ்கஸ் பண்ணி இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு உண்டான நடவடிக்கைகள் எடுப்பாங்க. அதனுடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் இனிமேல் தான் வரும். ஆனா என்னவெல்லாம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற அந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ஸ் சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப மினிமம் லாட் சைஸ் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ் 5 to 10 லட்சம் அப்படின்ற வேல்யூ இருக்குன்னு வச்சுங்க ஒரு கான்ட்ராக்டினுடைய சைஸ். அதை வந்து 4 மடங்கு 15 to 20 லட்சமா மாத்த போறாங்க. இது யாருக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா 5 to 10 லட்சம் ஒரு கான்ட்ராக்ட் வேல்யூ இருக்கு, அதை 4 லாட்டுக்கு மேல வாங்கி விற்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை. 4 லாட் வாங்க வேண்டிய இடத்துல ஒரு லாட் வாங்கி விற்க போறாங்க. ஆனா வாங்குறதே ஒரே ஒரு லாட் சைஸ் தான் அப்படின்னு யாராவது ரீட்டைல் ட்ரேடர் இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் கும்பா. ஏன்னா அவங்களுக்கு 5 to 10 லட்சத்துக்கு உண்டான கான்ட்ராக்ட் சைஸே கிடையாது, 15 to 20 லட்சமா மாறிடும். அதுக்கப்புறம் மாப்பு எனக்கு வச்சுட்டாண்டா ஆப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம கிட்ட 2 எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, பிஎஸ்சி என்எஸ்சி. இந்த 2 கலெக்டிவா பார்க்கும்போது டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்கு. டெய்லி 3 மணி 2 மணி ஆனா பல லட்சங்களை பல ஆயிரங்களை வந்து சும்மா 10 பைசா 20 பைசா ₹1 ஆப்ஷனை வாங்கி பார்த்து அவங்க அவங்களுடைய லக்கை ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இனிமேல் அது நடக்காதுடி அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு நீங்க வாரத்துல ஒரே ஒரு எக்ஸ்பைரி வச்சுங்க, எதுக்கு 5 நாளும் ஒரு சூதாட்டம் மாதிரி இயங்கி கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த கமிட்டி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி எக்ஸ்பைரி அன்னைக்கே அல்லது அதுக்கு முந்தின நாள் வந்து நிறைய பேர் பணத்தை கொண்டு வந்து போட்டு பயங்கரமா அதுல வித்து வாங்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த எக்ஸ்பைரி சமயத்துல மார்ஜினை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுருங்க, அப்ப அதிகமா வித்து வாங்கிட்டு இருக்க முடியாது, விற்க முடியாது இல்ல அப்படின்ற மாதிரி அதுல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது கொண்டு வர்றாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரைக் பிரைஸ் எல்லாம் இப்ப எல்லாம் 100 பாயிண்ட் 50 பாயிண்ட்டுக்கெல்லாம் ஸ்ட்ரைக் பிரைஸ் இருக்கு, அதை கொஞ்சம் மாடரேஷன் பண்ணும் அப்படின்னு பாக்குறாங்க. அப்புறம் கடைசியிலே இருக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், கரண்ட் வீக்ல ஒரு ஆப்ஷனை வாங்கிட்டு நெக்ஸ்ட் வீக்ல அதே ஆப்ஷன் அதே ஸ்ட்ரைக் பிரைஸை விற்கிறோம் அப்படின்ற மாதிரி சமயத்துலலாம் கேலண்டர் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி கிடைச்சு மார்ஜின் கம்மியாகுது. இனிமேல் அந்த எக்ஸ்பைரி சமயத்துல இந்த மார்ஜின் அப்படின்றது கிடைக்காதுன்ற மாதிரி நிறைய முக்கியமான விஷயங்களை வந்து இந்த கமிட்டி சொல்லியிருக்கு. ஸோ இந்த கமிட்டியினுடைய ரிப்போர்ட்ஸ் அத்தனையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்களா அல்லது அதுல சிலது மாடிஃபிகேஷன் பண்ண போறாங்களா, அதை பத்தின தகவல்கள்லாம் அடுத்த வாரத்துல போட்டு ஷேர் மார்க்கெட்டை கண்ணா பின்னான்னு மேலே இங்கேயும் கொண்டு வந்துகிட்டு இருக்கோம். சரி, இது கூட எஃப்என்டோ ரிலேட்டடான விஷயம். அதே மாதிரி ஹோல் மார்க்கெட்டை தான் பாதிக்குது, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் கூட பெருசா பாதிக்குது இல்லை அப்படின்ற மாதிரி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கூட Q2 ரிசல்ட் சீசன் அப்படின்றது அடுத்தடுத்த வாரங்கள்ல வந்துடும். உங்களுக்கு தெரியாதுல்ல, Q2 ரிசல்ட்ஸ் குவார்டர்லி ரிசல்ட்ஸ் அப்படின்றது வரும்பொழுதே அந்த இம்பாக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நிறைய கம்பெனிகள் அவங்களுடைய பிசினஸ்னுடைய அப்டேட் கொடுப்பாங்க, ஃபுல் டீடைல் கொடுக்க மாட்டாங்க. அவங்களுடைய ஃபுல் டீடைல் நாங்க எப்ப கொடுக்க போறோம் ரிசல்ட் அப்படின்ற அந்த ரிசல்ட் டேட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த போர்டு கூடி ரிசல்ட் என்ன அப்படின்றத அறிவிப்பாங்க. ஆக மொத்தம் அடுத்த மாசத்துல ஒரே ஷேருக்கு 3 சமயங்கள்ல நியூஸ் வரும். அப்ப அந்த 3 சமயங்களுடைய மொத்த கலவையா சேர்ந்து ஒரு 10-20% ஏறுமா அல்லது இறங்குமா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வருது. ஸோ அடுத்த வாரத்துல ரொம்ப முக்கியமான நியூஸ் இருக்கு நண்பர்களே. அடுத்து வரக்கூடிய வாரங்கள்ல குவார்டர்லி ரிசல்ட்னாலேயோ அல்லது வேற ஏதாவது விஷயங்கள்னாலேயோ இந்த கீழே இறங்கி கிடக்கக்கூடிய ஷேர்களுக்கு ஏதாவது நியூஸ் வருமா அப்படின்ற வகையில இந்த சிஎன்ட் அப்படின்ற ஷேர் இறங்கி கிடக்கு. பொதுவா ஒரு ஷேர் வந்து நல்லா மேல் நோக்கி போயிட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உழுகுறான்னு வச்சுங்களேன், ஷேர் மார்க்கெட்ல ரீட்ரேஸ்மெண்ட் அதே மாதிரி மறுபடி பவுன்ஸ் பேக் அப்படின்ற கான்செப்ட்லாம் இருக்கு. ஸோ அந்த வகையில இந்த ஷேர் வந்து ஒரு ரீடெஸ்டுக்காக கீழே இறங்கியிருக்கான், மறுபடியும் இங்கிருந்து மேல் நோக்கி ஏறிடுவானா அப்படின்ற ஆவலோட எதிர்பார்த்து காத்து கிடக்குறாங்க. அதே மாதிரி குடியாரன் பேச்சு விரிஞ்சா போச்சு அப்படின்ற மாதிரி இந்த சூலா வைன்வார்ட்ஸ் ஒரே ஒரு தடவை டபார்னு மேல வந்துட்டான். ₹500 ரேஞ்சில இருந்து அவன் பாட்டுக்கு 650-700 ஒரே ஒரு முறை வந்தான். அதுக்கப்புறம் இந்த ஷேர் வந்து ரொம்பவுமே தடுமாற்றமா இருக்கு. மறுபடியும் இன்னும் ஒரே ஒரு முறை 700 வருமா அப்படின்றதான் இப்போதைக்கு ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. தயவு செய்து என்னையும் தான் கொஞ்சம் பாருங்களேன் அப்படின்ற மாதிரி இந்த அதானி குரூப்ல அதானி என்டர்பிரைசஸ் வந்து இங்க பாருங்க, நான் வந்து லோ ரேட்ல இருந்து ரெக்கவரி ஆயிட்டேன், என்னையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி ஓரளவுக்கு ரெக்கவரி ஆகி வந்திருக்கு. ஆனா ஆக்சுவலா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, அதானி குரூப்ல பிரச்சனை இருந்தப்பவே கூட இந்த அதானி போர்ட்ஸ் அப்படின்ற ஷேர் தான் தொடர்ந்து போக்கஸ்ல இருக்கு. ஸோ அதானி போர்ட்ஸ் அவனுடைய பழைய ஹைக்கு மேல வருவானா, ஒரு 1700 வருவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவுது. அப்படி மட்டும் அவன் வந்துட்டானா ரொம்ப சந்தோஷம்.
நண்பர்களே, சமீபத்துல திடீர்னு மெட்டல் ஸ்டாக்ஸ் எல்லாம் மேல் நோக்கி ஏத்துனாங்க. சைனால மேபி ஓரளவுக்கு பிசினஸ் பிக்கப் ஆயிடுமா அப்படின்ட்டு. அந்த வகையில இந்த ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் அப்படின்ற ஷேர்லாம் அடிக்கடி ஏறி இறங்குறவன் தான். 2023ல இருந்தே அதனுடைய மூவ்மெண்ட் வந்து இறங்குறது ஏறுவதுமா இருக்கு. அப்ப இப்ப திடீர்னு சைனால வந்து ஓரளவுக்கு பிசினஸ் ரெக்கவரி ஆகுது அப்படின்ற சமயத்துல இவன் மறுபடியும் இந்த செயிலு, டாடா ஸ்டீல் இது போன்ற எல்லா கம்பெனிலையும் சேர்ந்து இவனும் கூட சேர்ந்து அப்படியே ஒரு 1800 1900 எல்லாம் வருவானா அப்படின்ற எதிர்பார்ப்பு இந்த ஏபிஎல் அப்போலோ டியூப்ஸ் அப்படின்ற ஷேர்ல வந்திருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த எல்ஐசிஐ அப்படின்ற ஷேர் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், தயவு செய்து எங்க எல்லாத்தையும் காப்பாத்துங்க அப்படின்ற மாதிரி இவனும் தற்போதைய ரேட் அப்படின்றது பார்த்தோம்னா ஒரு சப்போர்ட்ல வந்து உளுந்திருக்கான். இதுக்கு முன்னாடியே 2 முறை அவனுடைய பழைய ஹைகளை எல்லாம் போய் தொட்டிருக்கான். அப்ப இப்ப 3வது முறையாக இங்கிருந்து பிக்கப் ஆகி ஒரு 1300 வருவானா, ஒரு ஷேருக்கு 300 ஏத்தி விடுவானா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இந்த எல்ஐசி ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு வந்திருக்கு. சூரிய ரோஷினின்னு பேர் வச்சிருக்கியே, அப்போ உனக்கு திடீர்னு ரோசை வந்துருமோ அப்படின்ற மாதிரி இந்த சூரிய ரோஷினி அப்படின்ற ஷேர் வந்து இருக்கிறதுலே இப்போதைக்கு தற்சமயத்துக்கு இந்த ஒரு வருஷ பீரியட்ல உச்சத்துல இருக்கு. பட் இருந்தாலும் அவன்லாம் மேல் நோக்கி வரணும்னா 2024 ஹை வரணும்னா ஆல்மோஸ்ட் 850 வரும். அந்த ரேட்டுக்கு இது வருமா அப்படின்ற மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது வந்திருக்கு ஷேர் மார்க்கெட்ல. வந்துச்சுன்னா சந்தோஷம் தான். அதே மாதிரி இந்த ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாம் ஒரு நல்ல ரேலி அப்படின்றது கொடுத்து கொண்டு இருந்த ஷேர் இப்போதைக்கு தற்சமயத்துக்கு ஒரு முக்கியமான சப்போர்ட் லெவல்ல இருக்கான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்பொழுது எல்லாருமே என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, தயவுசெய்து இங்கிருந்து சப்போர்ட் எடுத்து மேல் நோக்கி ஒரு 1000 வரட்டும் அப்படின்ற மாதிரி தான் யோசிப்பாங்க. ஸோ ஏஜிஸ் லாஜிஸ்டிக்ஸ் அதுக்கு தகுந்த மாதிரி இந்த சப்போர்ட்ல இருந்து மேல் நோக்கி வருவானா அப்படின்றது இன்னும் கொஞ்சம் நாள்ல தெரிஞ்சிடும். நண்பர்களே, யாராவது இந்த எஸ் பேங்க் அப்படின்ற ஷேர் வச்சிருக்கீங்களா? அது வந்து தற்சமயத்துக்கு இந்த 2024 அல்லது ஒரு 1 இயர் டேட்டா அப்படின்னு எடுத்து பார்க்கும் பொழுது அதனுடைய லோ ரேட்ல இருக்கா. இதுக்கு முன்னாடி எல்லாம் இந்த லோ ரேட் அப்படின்றது வரும் பொழுது ஒரு 4-5 ரூபாய்க்கு மேல பிக்கப் அப்படின்றது ஆயிருக்கா. அப்ப இந்த முறை அதே மாதிரி பிக்கப் ஆவானா, 22 ரூபாயிலிருந்து 27 ரூபாய் வருவானா அப்படின்றதான் எல்லாத்தோட எதிர்பார்ப்பா இருக்கு. ஒருவேளை அப்படி வராம கீழே ஒரு 10 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தான். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய இந்த வெல்ஸ்பன் லிவிங் அப்படின்ற ஷேர் ஒரே ரகலையா இருக்கு. ஏன்னா அவன் அந்த மாதிரி இறக்கி காமிச்சிருக்கான். சமீபத்தில் தான் நல்ல ஒரு அருமையான ஏற்றம். ஏங்க இப்படி அருமையா ஏறி இருக்கீங்களேங்க, 100 ரூபா ரேஞ்சில இருந்து 200 ரூபா, எதுக்குங்க 200 ரூபாயில இருந்து இப்ப 165 ரூபா இறங்கி இருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்கா, அப்படிதான் இறங்குவேன் அப்படின்ற மாதிரி இந்த ஷேர் இறங்கி கிடக்கு. ஸோ இந்த ஷேர் மறுபடியும் எப்ப பிக்கப் ஆகும் அப்படின்றது தெரியல. ஆனா தற்சமயத்துக்கு இந்த ஷேர்ல யாராவது லாபம் அப்படின்றது ஒரு பார்ஷியல் ப்ராஃபிட் புக் பண்ணாம விட்டுருந்தா பாவம் மனசு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். நண்பர்களே, தற்போதைக்கு ஷேர் மார்க்கெட்ல நம்பிக்கை நட்சத்திரம் ஒரு 4-5 சொல்லுங்க அப்படின்னா நிறைய பேர் இந்த ஆர்இசி லிமிடெட் அப்படின்ற ஷேரையும் சொல்லுவாங்க. சமீபத்துல இவன் கீழே விழுந்ததுக்கு அப்புறம் இந்த இடத்துல லேசா ஒரு பிக்கப் ஆகிற மாதிரி காட்டுறான். உன்னையெல்லாம் நம்பி நாங்க காத்திருக்கிறதுக்கு தயார். ஆனா நீ லாபத்தை கொடுப்பியா இல்ல கும்பாப்பாடி விட்டுருவியா அப்படின்றதான் டவுட் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்இசி லிமிடெட் தற்போது கண்ணால பாக்குறதுக்கு ஓ இவங்க இது ஏறிடுவானா அப்படின்ற மாதிரி ஒரு மனசுக்குள்ள நம்பிக்கையை விதைக்கும். ஆனா அவன் ஏறானா இல்லையா அப்படின்றது பொறுத்து தான் பார்க்கணும். நண்பர்களே, ஷேர் மார்க்கெட்ல பெரிய ஆளுங்க மட்டும்தான் பணம் போட்டிருக்காங்க, அந்த ஷேர் மட்டும்தான் ஏறும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. இந்த லேண்ட்மார்க் கார்ஸ் அப்படின்னு ஒரு ஷேர், இதுல போய் நம்ம முதலீட்டாளர்கள் எடுத்து பார்த்தோம்னு வச்சுங்களேன், டிஐஸ் எஃப்ஐஸ் 2 பேருமே 7% ஆரம்பிச்சு இப்ப போய் எடுத்து பார்த்தோம்னா அடேங்கப்பா 10-1 16-1 அப்படின்ற மாதிரி இருக்கு. இந்த லேண்ட்மார்க் கார்ஸ் ஏதாவது லாபம் செய்யக்கூடிய கம்பெனியான்னு பார்த்தா தற்போதை வரைக்கும் அது ஒரு லாபம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய கம்பெனியா தான் இருக்கு. இப்போதைக்கு இந்த ஷேர் அப்படின்றது 1 இயர் லோல இருக்கு. இங்கிருந்து மேபி ஒருவேளை பிக்கப் ஆகி மேல வந்ததுன்னா தான் பெரிய அளவுக்கு லாபம் அப்படின்றது வந்து சேரும். நண்பர்களே, எல்லா நியூஸையும் தூக்கி ஒரு ஓரமா வைங்க. நம்மளுக்கு பணம் சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நியூஸ் என்ன அப்படின்னா, இந்த ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு கேஆர்என் ஹீட் எக்ஸ்சேஞ்சஸ் அப்படின்ற ஐபிஓ கிடைச்சவங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷமான செய்தி. அவங்களுடைய கிரே மார்க்கெட் பிரீமியம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா, தற்போது வரைக்கும் ஒரு அருமையான ஒரு கிரே மார்க்கெட் பிரீமியம் அப்படின்ற சொல்லுது. 125% வந்து லாபத்துல, அதாவது போட்ட பணம் 10 நாள்ல டபுள் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு கிரே மார்க்கெட் பிரீமியம் காட்டுறான். பட் இதுல துரதிருஷ்டவசமா என்ன அப்படின்னா, அவன் ஒரே ஒரு ஷேர் விற்கிறேன்றான். ஆனா மொத்தமா 213 பேர் எனக்கு வேணும்னு கேட்கறான். ஒரு ஷேருக்கு 213 பேர் போட்டி விடுறாங்க. ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷேருக்கு 96 பேர் போட்டியிடுறாங்க. எது எப்படியோ கிடைச்சவங்களுக்கு லக்கு தான். நண்பர்களே, கடைசி நம்ம பார்க்க போறது, நிறைய பேர் கேட்பாங்க, ஏங்க இது என்ன மாயாஜாலமா, மேஜிக்கா, மேல ஏறிட்டே போறக்கு ஏதாவது ஒரு இடத்துல கவுந்து படுக்கத்தானே தோணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நிப்டி 50 இண்டெக்ஸ் ஏறிட்டே இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தர்னாலயாவது அந்த இடத்தை கண்டுபிடிக்க முடிஞ்சுதா?
இப்போ கூட சமீபத்துல ஒரு 2000 பாயிண்ட் இறங்குச்சு. ஆனா அது கரெக்ட்டா அந்த இடத்த கண்டுபிடிக்க முடிஞ்சுதா? எலக்ஷன் டைம்ல மேபி ஏறலாம், இறங்கலாம் அப்படின்ற மாரி தான் எல்லாத்துக்குமே தோணும். ஆனா கரெக்ட்டா அந்த டைம்ல இறங்குமா அப்படின்றத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ கூட பாத்தீங்கன்னா மார்க்கெட் தொடர்ந்து ஏறிட்டே இருக்கு. அவனுடைய லேட்டஸ்ட் சப்போர்ட்டே 24,500ல இருக்கு. அப்படி பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் 1500 பாயிண்ட் கரண்ட் ரேட்ல இருந்து இறங்கினா தான் ஒரு சின்ன ஒரு முதல் சப்போர்ட்டே வருது. அப்ப அதுல இருந்து இன்னும் ஒரு 3000 4000 பாயிண்ட் இறங்கினா தான் ஒரு பேசிக் சப்போர்ட்டே வருது. 22,000 போகணும். அப்ப இங்கிருந்து 4000 பாயிண்ட்கள் நிஃப்டி இறங்கினா தான் ஒரு பேசிக் சப்போர்ட்டே இந்த வருஷத்துக்கு இருக்கிற மாதிரி காட்டுது. இவன் எங்கேங்க இறங்குறான் அப்படின்ற மாதிரி பலருடைய மைண்ட்ல ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. உங்க மைண்ட்ல என்ன வேணாலும் ஃபிக்ஸ் ஆயிட்டு போகட்டும். அது அப்படியே தொடர்ந்து ஏறினாலும் சரி, இறங்கினாலும் சரி, உங்களுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோ ஏறினா மட்டும்தான் உங்களுக்கு லாபம். அதனால ஸ்டாக்ல தொடர்ந்து பார்த்து தங்கமா இருக்கக்கூடிய நல்ல ஸ்டாக்ல பார்த்து எடுங்க. இன்றைய தகவல் அனைத்து உங்களுக்கு உதவியா இருந்ததுன்னா எனக்கு சந்தோஷம் தான். ரொம்ப நன்றி.